ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபன் ஐட்டம் தான். ஆமாங்க, ஜவ்வரிசி உப்புமா எப்படி பண்ணுறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, சீரகம் அண்ட் கருவேப்பிலை. அதோடு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்றைக்கி நிலக்கடலையை லைட்டாக நல்லா மிக்சியில் போட்டு ட்ரையாக அரைச்சி எடுத்திருக்கேன். அதாவது பீனட்டை பவுடர் பண்ணி எடுத்திருக்கோம். அடுத்து நம்ம ஜவ்வரிசியை மினிமம் 2 to 3 hours ஊற வச்சுட்டு அதை வடிகட்டி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஜவ்வரிசி அமுக்குனிங்கன்னா அது நல்லா அப்படியே சாஃப்டாக அமுங்கணும். எந்த கெட்டியாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக அமுங்கணும். அந்தளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா வடிகட்டி ஒரு 10 minutes அதை உலர்த்தி வச்சுடுங்க. வாங்க இப்போ உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு வடைச்சட்டியில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுந்து, சீரகம் அண்ட் கருவேப்பிலை, காஞ்ச மிளகா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிடுங்க. அப்புறம் நம்ம வெங்காயத்தையும் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தையும் போட்டு லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு போட்டு அந்த வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு இருந்தோம் இல்லையா, அந்த ஜவ்வரிசியை எடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் அந்த ஜவ்வரிசி நீங்கள் வதக்க என்ன ஆகும்னா லைட்டாக அந்த ரொம்ப அந்த ஒயிட்டிஷாக இருக்கிறது கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சியாக ஆகும். ஸோ உங்களுக்கு அது நீங்கள் வதக்கும் போதே தெரியும். ஸோ நம்ம முதல்ல ஆல்ரெடி கொஞ்சோண்டு தான் உப்பு போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா உப்புமாவுக்கு நல்லா கிளறி விடுங்க. பார்த்திங்கன்னா நம்ம ஜவ்வரிசி இப்போ ஆல்மோஸ்ட் 80% வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்க அந்த நிலக்கடலை பொடி பீனட் பவுடரை இப்போ போட்டு இன்னும் ஒரு 20% வேகிறதுக்கு விட போகிறோம். ஸோ இந்த 20% வேகிற டைம்லேயே பார்த்திங்கன்னா நம்ம நிலக்கடலை பவுடரும் அந்த எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆகி உங்களுக்கு ஒரு சூப்பரான அரோமா அண்ட் டேஸ்ட் கொடுக்குங்க. நீங்கள் இப்போ நான் இது பச்சை கடலை அரைச்சி வச்சுருந்தேன் இல்லை, நீங்கள் வேணும்னா வறுத்த கடலையே நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக ஃபைனல் ஸ்டெப்பாக இது எடுக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் நீங்கள் தூவினா கூட அப்படி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் இது பச்சை கடலை அரைச்சிருக்கனால ஒரு 20% அந்த லாஸ்ட் 20% வேகும் போது நான் போட்டேன்னா ஸோ அந்த கடலையும் அதிலேயே வெந்துடும். நம்ம இந்த ஜவ்வரிசி ஆல்ரெடி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதனால என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நமக்கு வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 10 to 12 minutes தான் ஆகுங்க நம்ம ஜவ்வரிசி வேகிறதுக்கு. அதனால நீங்கள் ரொம்ப மூடி போட்டு வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் மூடி போட்டிருந்தாலுமே நீங்கள் அப்பப்போ எடுத்து நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா ஜவ்வரிசி அடியில் பாத்திரத்தில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் ரொம்ப கீழே இருக்க ஜவ்வரிசி மட்டும் ரொம்ப பிடிச்சிடும். ஸோ அதனால் எவ்ரி 2 minutes என்ன பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணி நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க. நான் அது மாதிரி தான் பண்ணேன். நான் 2 நிமிஷம் மூடி வைப்பேன். அப்புறம் நான் எடுத்து கிளறி விட்டுட்டு திரும்ப மூடியை வச்சுடுவேன். அந்த மாதிரி தான் பண்ணி நம்ம இதை வேக வைக்கணும். அவ்வளோதாங்க, ஈஸியான டேஸ்டியான ஜவ்வரிசி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்ணுன்னாலும் சாப்பிட்லாம். இல்லைன்னா நார்மலாக நம்ம தேங்காய் சட்னி இல்லாட்டி தக்காளி சட்னி அது மாதிரி வச்சு கூட சாப்பிட்லாங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. ரொம்பவும் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். இல்லைன்னா நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக டிஃபனாக கூட செஞ்சு நீங்கள் சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை அடுத்த தடவை சந்திக்கிறேன். until then bye bye.